அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்த இந்த நாளில் தொடர் வேதாகமத்தில் 101வது சங்கீதத்தை முறையாய் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் புத்தகம் 101, திருப்பாடல்கள் 101, தாவீதின் புகழ்பா. இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன், ஆண்டவரை உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன். எப்பொழுது நீர் என்னிடத்தில் வருவீர்? தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன், அது என்னை பற்றி கொள்ளாது. வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும். தீதான எதையும் நான் அறியேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழ செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை. பொய் உரைப்போர் என் கண் முன் நிலைப்பதில்லை. நாட்டில் உள்ள பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன். ஆண்டவரின் நகரினின்று தீங்கிழைப்போரை ஒழிப்பேன். துன்போருவரின் மன்றாட்டு. துன்புறும் ஒருவர் மனம் தளர்ந்து ஆண்டவரை நோக்கி தம் உள்ள குமுறலை வெளிப்படுத்தும் மன்றாட்டு. பகுதி 102. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண் ஒற்ற நாளில் உமது முகத்தை மறைத்தீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பி அருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதில் அளியும். என் வாழ்நாள்கள் புகையென மறைகின்றன. என் எலும்புகள் தீச்சுளையென எரிகின்றன. என் இதயம் புல்லை போல் தீந்து கருகின்றது. என் உணவையும் நான் மறந்தேன். என் உணவையும் நான் உண்ண மறந்தேன். என் பெருமூச்சின் பேரொளியால் என் எலும்புகள் சதையோடு ஒட்டி கொண்டன. நான் பாலை நில பறவை போலானேன். பாழ் நிலத்தின் ஆந்தை போலானேன். நான் தூக்கம் என்று தவிக்கின்றேன். கூரை மேல் தனிமையாய் இருக்கும் பறவை போல் ஆனேன். என் எதிரிகள் நாள் முழுவதும் என்னை இழத்துரைக்கின்றனர். என்னை எள்ளி நகையாடுவோர் என் பெயரை சொல்லி பிறரை சபிக்கின்றனர். சாம்பலை நான் உணவாக கொள்கின்றேன். என் மது கவலையோடு கண்ணீரை கலக்கின்றன. ஏனெனில் உமது சினத்திற்கும் சீற்றத்திற்கும் உள்ளானேன். நீர் என்னை தூக்கி எறிந்து விட்டீர். மாலை நிழலை போன்று எனது வாழ்நாள் புல்லென நான் உணர்ந்து போகின்றேன். ஆண்டவரே, நீர் என்றென்றும் குழுவிட்டிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்கள் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்கள் மன்றாட்டை அவமதியார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படும். அப்பொழுது மக்கள் இனங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடும். என் வாழ்க்கை பாதையின் நடுவில் ஆண்டவர் என் வலிமையை குன்ற செய்தார். அவர் என் ஆயுளை குறுக்கிவிட்டார். நான் உரைத்தது, என் இறைவா, என் வாழ்நாளின் இடையில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும். உமது காலம் தலைமுறையாய் உள்ளதென்றோ. முற்காலத்தில் நீர் பூ உலகுக்கு அடித்தளமிட்டீர்.
விண்ணுலகம் உமது கைவினை பொருளன்றோ? அவையோ அழிந்துவிடும், நீரோ நிலைத்திருப்பீர். அவையெல்லாம் ஆடை போல் பழமையாகும், அவற்றை நீர் உடையென மாற்றுகின்றீர், அவையும் மறைந்து போம். நீரோ மாறாதவர், உமது காலம் முடிவுற்றது. உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர், அவர்களின் வழி மரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். கடவுளின் அன்பு தாவீதுக்கு உரியது. 103 தொடர்ந்து வாசிக்கலாம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொடிவுறும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார், அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்குக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். அவர் நமது உருவகத்தை அறிவார், நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்று அடித்ததும் அது இல்லாமல் போகின்றது, அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போர்க்கு அதை நிலைக்கும். ஆண்டவர் நமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவி உள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஆட்சி தளத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே ஆண்டவரை போற்றுங்கள். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களில் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.